பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருவதால் ஜெய்சால்மரில் பதற்றமானது நீடித்து வருவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஜெய்சால்மரில் பதற்றமானது நீடித்து வருகிறது. முன்னதாக அப்பகுதி மக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். தற்போதைய நிலவரம் என்ன என்பது குறித்து பதிவு பண்ணுங்க. பாகிஸ்தானுடைய அந்த எல்லையோர மாவட்டங்களான ராஜஸ்தானுடைய இந்த ஜெய்சல்மார் பகுதி வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக பாதுகாப்பு காரணங்களால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே வந்து தஞ்சம் புகுந்து கொள்ளுமாறும், குறிப்பிட்டு இரவு நேரங்களில் தொடர்ச்சியான இந்த ட்ரோன் தாக்குதல் காரணமாக மக்கள் அதிகப்படியான பாதிப்புகளை சந்திக்கக்கூடும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஒரு மிக முக்கியமான அறிவுறுத்தலை தற்போது மாவட்ட நிர்வாகம் வந்து வழங்கியிருக்காங்க. போலீசார் தரப்பும் நேரடியாக சென்று தொடர்ச்சியான அத்தகைய ஒரு அறிவுறுத்தல்களை வந்து அந்த அந்த மாவட்டம், அந்த குறிப்பிட்ட அந்த எல்லையோர பகுதி மக்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து வலியுறுத்திட்டு வராங்க. எந்த விதமான தாக்குதலின் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இத்தகைய ஒரு அறிவுறுத்தலை வந்து மாவட்ட நிர்வாகமும் தொடர்ச்சியாக வழங்கி வருவதாக குறிப்பிட்டு சொல்றாங்க. தொடர்ந்து சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, காவல்துறையினர் அங்குள்ள மக்களுக்கு என்ன அறிவுறுத்தல்களை வழங்கி வருகின்றனர்? பகுதிகளில் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன்கள் மூலமாகவும் மிசைல்கள் மூலமாகவும் தொடர்ச்சியான தாக்குதலை வந்து ஈடுபடுத்திட்டு வராங்க. எந்த நேரத்திலும் வந்து அந்த தாக்குதல் வந்து நடத்தக்கூடும் என்பதால் குறிப்பிட்ட மக்கள் வந்து வெளியே வந்து சுற்றித் திரியாமல் பாதுகாப்பாக தங்களுடைய வீடுகளிலேயே வந்து இருக்குமாறு மிக முக்கியமான அறிவுறுத்தலை வந்து தற்போது இந்திய இந்திய அரசும் அதே போல மாவட்ட நிர்வாகம் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான ஒரு அண்மை செய்தி, பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக ஒரு மிக முக்கியமான செய்தியானது வந்து கிடைத்திருக்கிறது. அந்த 5 பேரினுடைய பெயர்களும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்டு மசூத் சையத்தினுடைய உறவினர்கள் சார்ந்தவர்கள் தான் இவர்கள் இருப்பார்கள் என்று குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 5 பேரை வந்து நாம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. முசாத் கைதான் காஸ், அதே போல ஹஃபீஸ் முகமது ஜமீல், முகமது யூசப் அசார், அதே போல கலில் முகமது ஹசன் கான் ஆகிய 5 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக தற்போது ஒரு மிக முக்கியமான செய்தியானது வந்து கிடைத்திருக்கிறது. இவர்கள் வந்து ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்கள், அதே போல லஷ்கர் தொய்பா தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்களாக தான் இருக்கிறார்கள். இதில் இந்த 5 பேரில் 3 பேர் வந்து ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்களும், இரண்டு பேர் வந்து லஷ்கர் தொய்பா தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக பல்வேறு தாக்குதல்களை முன்னெடுத்து, குறிப்பிட்டு இந்திய எல்லை பகுதிகளில் வந்து பல்வேறு தாக்குதல்களை வந்து முன்னெடுத்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அதே போல இந்த இரண்டாவது ஹஃபீஸ் முகமது ஜமீல் என்பவர் வந்து மௌலானா மசூத் அசார் அவருடைய சகோதரர் என்பதும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக பல்வேறு ஜெய்ஷ் இ முகமதுனுடைய தாக்குதல்களை வந்து முன்னெடுத்து மிக முக்கியமான தளபதியாக செயல்பட்டிருக்கிறார். அதே போல மௌலானா மசூத் அசார் என்பவருடைய சகோதரர் தான் முகமது யூசப் அசார், அவரும் வந்து தற்போது கொலை செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பிட்டு இந்த ஜெய்ஷ் இ முகமதுனுடைய பல்வேறு அதாவது வெப்பன்ஸ், அவங்களுடைய அந்த தளவாடங்களை வந்து தளவாடங்கள் பயிற்சி தரக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக செய்திருக்கிறார். அதே போல ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் வந்து முகமது யூசப் அசார் தொடர்ச்சியான பல்வேறு இந்த தீவிரவாத தாக்குதலில் வந்து ஈடுபட்டிருந்திருக்கிறார். அதே போல IC-815 சொல்லப்படக்கூடிய அந்த விமான கடத்தல் வழக்கிலும் வந்து மிக முக்கியமான நபராக முகமது யூசப் அசார் வந்து ஈடுபட்டு வந்திருப்பதும் தற்போது மிக முக்கியமான செய்தியாக கிடைத்திருக்கிறது. அதே போல கலித் அப்படிங்கிற அந்த தீவிரவாதி வந்து ஜெய்ஷ் இ தைபா லஷ்கர் இ தைபா அந்த அமைப்பினுடைய ஒரு மிக முக்கியமான நபராக இருந்திருக்கிறார். இவரும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் தொடர்ச்சியாக பல்வேறு இந்த தீவிரவாத தாக்குதல் வந்து ஈடுபட்டிருந்திருக்கிறார். அதே போல ஆப்கானிஸ்தானிலிருந்து தொடர்ச்சியாக இந்த அதாவது வெப்பன்களை வந்து அங்கிருந்து எடுத்து வரக்கூடிய வேலைகளை வந்து அந்த கலில் தொடர்ச்சியாக செய்திருந்திருக்கிறார். அதே போல 5வது நபராக முகமது ஹசன் கான், அவரும் வந்து ஜெய்ஷ் இ முகமதை சார்ந்தவர். அவர் வந்து முஃப்தி அக்சார் கான் காஷ்மீரி இவருடைய ஒரு மகனாகவும் இருந்திருக்கிறார். இவரும் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பல்வேறு தீவிரவாத தாக்குதலுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான மூளையாக வந்து செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதான் தற்போது வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. இன்று காலை கூட இந்த LOCன்னு சொல்லப்படக்கூடிய லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில் தீவிரவாதிகளுடைய பல்வேறு கூடாரங்களை இந்திய ராணுவம் குறிவைத்து தாக்கியதாக
குறிப்பிட்டு அந்த ஒரு வீடியோவை இந்திய ராணுவம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த தாக்குதலின் போதும் இவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது. இதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படின்னா, சமீபத்தில் பாகிஸ்தானில் இந்த 9 இடங்களை குறிவைத்து இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலின் போது குறிப்பிட்டு அந்த 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் வந்து கொல்லப்பட்டிருந்தார்கள் அப்படிங்கிறது தான் இந்திய தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் உண்டு. அதே போல அந்த தீவிரவாதிகளுடைய இறுதிச் சடங்கில் வந்து பாகிஸ்தான் ராணுவத்தை சார்ந்தவர்களும் வந்து பங்கேற்றிருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக இருந்திருந்த தொடர்ச்சியாகத்தான் அந்த ஃபியூனரல் அந்த இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வில் இந்த 5 தீவிரவாதிகளும் வந்து பங்கேற்றிருந்தனர் அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இன்னொரு செய்தியாக இருக்கிறது. அந்த 5 தீவிரவாதிகளையும் வந்து தற்போது இந்திய ராணுவம் வந்து சுட்டு கொலை செய்திருப்பதாக ஒரு மிக முக்கியமான ஒரு பட்டியலானது வந்து கிடைத்திருக்கிறது. லஷ்கர்-இ-தொய்பா மற்றும் அதே போல ஜெய்ஷ்-இ-முகமது ஆகிய 2 இந்த தீவிரவாத அமைப்புகளை சார்ந்த 5 பேர் வந்து தற்போது சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்டு இந்த 2 அமைப்புகளும் தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சனையை வந்து அடிக்கடி எல்ஓசி பகுதியில் வந்து கொடுத்து வந்தனர் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அதே போல ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் வந்து தொடர்ச்சியாக மக்கள் மீதும் அதே போல இராணுவத்தினர் மீதும் வந்து தொடர்ந்து தாக்குதல்களை வந்து முன்னெடுத்து வந்திருந்தாங்க இந்த 5 தீவிரவாதிகளும். அதே போல இவர்கள் இருக்கக்கூடிய இந்த 2 மிக முக்கியமான தீவிரவாத அமைப்புகளும் தற்போது அந்த 5 தீவிரவாதிகளை வந்து இந்திய ராணுவம் வந்து சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. கடந்த காலங்களில் பல்வேறு தீவிரவாத செயல்கள் பல்வேறு திட்டங்களை தீட்டி இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு வந்து குந்தகம் விளைவிக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ச்சியாக இந்த ஐந்து பேரும் வந்து நடத்தியிருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்டு முகமது யூசப் ஆசார் வந்து அந்த IC-814 சொல்லப்படக்கூடிய அந்த விமானத்தை கடத்திய வழக்கில் மிக முக்கியமான நபராக வந்து தேடப்பட்ட ஒருவராகவும் இருக்கிறார். அதே போல மௌலானா மசூத் ஆசார் அப்படின்னு அந்த மிக முக்கியமான தீவிரவாதியினுடைய நெருங்கிய உறவினர்கள் தான் இந்த 5 பேரும் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஆப்கானிஸ்தான்லேருந்து தொடர்ச்சியாக ராணுவ அந்த வெப்பன்ஸை வந்து வாங்கிட்டு வரக்கூடிய வேலைகளை வந்து கலில் வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பாகிஸ்தான் ஆதரவு முக்கிய தீவிரவாதிகள் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதில் 3 பேர் ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாதிகள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி.